ஆகாஷ்வாணி ட்ரிஷி FM 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க. வசந்த அழைப்பு. இன்னைக்கு முதுமையிலும் வலிமை டாக்டர் VR ரவி அவர்களோட பேசிட்டு இருக்கிறோம். நிறைவாக ஒரு கேள்வி, எப்படின்னா மூத்தவங்களுக்கு வரக்கூடிய பல எலும்பு சம்பந்தமான தசை சம்பந்தமான நோய்களுக்கு நவீன சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கு. நம்மளே நிறைய கேள்விப்படுறோம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்கள். ஸ்டெம் செல் தெரப்பி பத்தி சொன்னீங்க, அதுல இந்தியா முன்னோடியா கூட இருக்குது அப்படின்றது சொன்னீங்க. இதுல இன்னும் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடக்குது? இப்போ நமக்கு இந்தியாவில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குங்க? மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையே ஒரு உன்னதமான சிகிச்சை முறை தான். யாருக்கு ரொம்பவும் டேமேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதனால் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கும் பொழுது அந்த சரி செய்ய முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆன மூட்டாக இருந்தால் அதை மாற்றி அவங்கள திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். ஆனால் அது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அது வேணான்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு ஆல்டர்னேட் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு 6-7 வருடங்களாக இந்தியாவில் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது அரசு அங்கீகரித்துள்ளது. ஒருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், அவர்களுடைய எப்படி கீழே விழுந்தால் ஒரு சிராய்ப்பு ஏற்படுது, 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆறிடுது. அப்போது தோல்லையே அந்த ஆறக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம உடம்புல இருக்குது. இதே மாதிரி தான் எலும்பில் இருக்குது, இதே மாதிரி தசையில் தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்டெம் செல். அப்போது இந்த ஸ்டெம் செல் நம்ம உடம்புலேருந்து எப்படி எடுக்கணும், அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், அதை எப்படி அதிகப்படுத்தி மீண்டும் அதை அவர்களுடைய உடம்புலேயே செலுத்தி அவர்களுடைய அந்த வியாதியை நம்ம குணப்படுத்தலாம். இது இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக இப்போ இந்த 6-7 வருடங்களாக ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதை சரி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு முறை இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அது 4 to 6 வருடங்கள் வரைக்கும் அந்த வலி இல்லாமல் இருக்கும். அந்த மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஜவ்வு மீண்டும் வளர வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 60-65 வயது வரைக்கும் மீண்டுமே அந்த கார்ட்லேஜ் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 65 வயதிற்கு மேலே அவ்வாறு வளருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் செய்தோம்னா அது மாதிரி வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர வேற என்ன ஆராய்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மற்ற உறுப்புகள், எலும்பு முறிவு மட்டும் இல்லாமல் வயதாக வயதாக ஹார்ட்டில் சில பிரச்சனைகள் வரலாம், லிவரில் வரலாம், கிட்னியில் வரலாம். இப்போது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் இதே மாதிரி ஸ்டெம் செல் மூலமாக அந்த லிவரை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நமது ஸ்டான்லி மருத்துவமனை, சென்னையில் ஸ்டான்லி மருத்துவமனைங்கிறது எல்லாருக்கும் உலக பிரசித்தி வாய்ந்த ஒரு மருத்துவமனை. அங்கே இந்த ஸ்டெம் செல் லேப் ஃபார் லிவர் டிசீஸ் கிட்டத்தட்ட 2009 இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஸ்டெம் செல் லேபில் அப்படின்னா, லிவர் அஃபெக்ட் ஆகி மாற்ற வேண்டிய நிலை இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கூட ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக அந்த லிவர் டிசீஸை சரி செய்து அவர்களுக்கு லிவர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்வதற்கான ஆராய்ச்சிகளை அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. அதில் அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் முடித்து விட்டார்கள், லேபில் செய்ய வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது ஹியூமன் ட்ரையல்னு சொல்லக்கூடிய மனிதர்களில் செய்யக்கூடிய நிலையில் தான் இப்போ இருக்காங்க. அப்போது இது மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும், ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, டாக்டர் செரியன் அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பிரபலமான இதய மருத்துவர். அவர் இது போன்ற இதய சிகிச்சை ஸ்டெம் செல் மூலமாக எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதயத்தை மாற்றாமலேயே சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர் செய்திருக்கிறார். இது எல்லாமே இப்போ விரைவில் கண்டிப்பாக இந்தியாவில் நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான் 7 வியாதிகளுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை அரசு அனுமதியுடன் செய்யப்படுகிறது. இந்த அளவுக்கு உலகத்தில் வேற எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி 7 டிசீசஸ்க்கு ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ்டாக இல்லை. சரிங்க. ஸோ நாம் தான் நம்மளுடைய இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை பற்றி மேற்கொண்டும் தெரிந்து இது நமக்கோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கோ இது பயன்படுத்த முடியுமாங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரிங்க. இப்போ தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை பாதுகாக்கிறது அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு
கொஞ்ச நாட்களாக இருக்கு. Correct. ஆனா அதற்கும் இப்ப இருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகளோ இல்லைன்னா சம்பந்தமோ இருக்கு? ஆமா, அதுல சம்பந்தம் இருக்கு. என்னன்னா முடிந்தால் அது மாதிரி சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். முன்னெல்லாம் வந்து தாயத்துல எடுத்து வச்சிருப்பாங்க, தொப்புள் கொடிய ட்ரை பண்ணி, அது குழந்தைக்கு பாதுகாப்பு அப்படிம்பாங்க. அது வந்து தாயத்துல வச்சிருப்பாங்க. அந்த பொடியில வந்து உயிரோட செல் இருக்காது. தொப்புள் கொடியினுடைய இது இருக்குமே தவிர உயிரோட செல்ஸ் இருக்காது. அந்த உயிரோட செல் இருக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து -180 டிகிரியில் அதை பாதுகாக்க வேண்டும். -180ங்கிறது வந்து அந்த காலத்தில் முடியாது, ஆனால் சாத்தியம் இல்லை. ஆனால் இப்போ வந்து -180 இருக்கிறதுனால இன்னைக்கு இது வந்து தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை உயிரோடு வைத்திருந்து அதை வந்து பல வியாதிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15 வருஷமாகவே இந்த தொப்புள் கொடியை சேவ் பண்ணி வைக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதே தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் நம்ம உடம்புல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எலும்புக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, தசைக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, பல்லுக்குள்ளே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இந்த பால் பல்லுன்னு சொல்லுவாங்க, அது கீழே விழுந்துரும். அது கீழே விழுகிறதுக்கு முன்னாடி அந்த பால் பல்லை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஸ்டோர் பண்ணி அதை தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில வியாதிகளுக்கு, மூட்டு வியாதியோ இல்லது கண் வியாதி, இது மாதிரி சில வியாதிகளுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அப்போது ரெண்டுமே அந்த தொப்புள் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்லும் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு வளர வளர 80 வயசு வரைக்கும் நம்ம உடம்புல இருந்தே ஸ்டெம் செல்ஸை எடுத்து பயன்படுத்தலாம். இதை தவிர பிளட் டொனேஷன் மாதிரி ஸ்டெம் செல் டொனேஷன் மூலமாக எடுத்து சேமித்து வைத்த ஸ்டெம் செல்ஸையும் பயன்படுத்தி அந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கு இந்தியாவில் பாசிபிளாக இருக்குது. சரிங்க, ரொம்ப அழகாக பல விஷயங்கள் சொன்னீங்க. மனிதனோட உடம்பு வந்து ஒரு இயந்திரம் மாதிரி. ஆண்டவன் என்று அற்புதமான கலைஞன் படைத்த அற்புதமான அந்த உடம்பை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, எப்படி ஒவ்வொரு எலும்பும் தசையும் உற்சாகமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை சொன்னீங்க நிகழ்ச்சியில். தொடர்ந்து இதே போன்று நாம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு தொடர் முயற்சி. ஒரு நாள் ஆரம்பித்தேன், நாளைக்கு விட்டுட்டேன், நாளைக்கு 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்திருந்தது, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களும். நன்றி.